I can't take this, Anwar. ஒரு சின்ன பொண்ணு தனியா போய் அங்க என்ன பண்ண போறா? You know very well the rules are very very strict there. அவதான் புத்தி இல்லாம பேசுறானா நீயும் அவ கூட சேர்ந்துக்கிட்ட. அவ பிடிவாதமா இருக்காடா. அவளை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. புரிஞ்சுக்கோ, she is in love with him. சந்திரு நீ நினைக்கிற மாதிரி கிரிமினல் இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் அவனை நம்ம ஸ்ட்ரீட் கூட பார்த்தோன்னா பேக்ரவுண்ட் செக் பண்ணிட்டேன். He is a good chap. இந்த விஷயத்துல அவ ரொம்ப எமோஷனலா இருக்கா. Stop worrying about her. நம்ம ஓமர் அங்க தான் இருக்கான். அவங்ககிட்ட பேசியாச்சு. He will take care of her. இந்தாம்மா, இதில் உன்னோட ட்ராவல் டாக்குமெண்ட்ஸ், டிக்கெட், விசா எல்லாமே இருக்கு. ஹோம் மினிஸ்டர்கிட்ட சொல்லி புஷ் பண்ணி வாங்கிட்டேன். தேங்க்ஸ். ஸ்டே. நீ தான் போணுமா? நல்ல யோசனை பண்ணுமா. நீ தனியா போய் அவனை காப்பாற்றணும்னு நினைக்கிறது இட்ஸ் ஹைலி ரிஸ்கி. ஹி இஸ் இன் a great danger பா. இங்க இருந்து யாராவது உடனே போகணும். அவன் அந்த தண்டனை அனுபவிக்கணும்ன்றது கடவுள் எழுதின விதி. நீ தனியா போய் அதை திருத்தி எழுத போறியா? எதுப்பா விதி? எது விதி? அவன் அங்க போனதே எனக்காக தானே. எனக்கு காதலிச்ச ஒரே குத்தத்துக்காக அவன் தலை உருளணுமா? நீங்க சொன்ன அதே கடவுள் அந்த உயிரை காப்பாத்துறதுக்காக எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்திருக்காரு. தடுத்து நிறுத்தினீங்கன்னா இந்த சாபம் உங்களுக்கு கடைசி வரைக்கும் நிம்மதியா இருக்க விடாது. அப்புறம் என்னையும் உங்களால உயிரோட பார்க்க முடியாது. ஐ எம் சாரி. ओ हेलो, कौन है आप? ए, केका मैं बैग तुकरा? தமிழா? மும்பைல இருந்து வரீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ. டாக்ஸி டிரைவர்மா. அதான் உங்க கலந்து கட்ட தமிழே தெரியுதே. நீங்க சொல்லுங்க. பாத்து உட்காருங்க. முதல்ல இத போட்டுக்கோங்க. இந்த மண்ல கால் வைக்கிற எல்லா பொண்ணும் கண்டிப்பா அதை போட்டுக்கணும். இல்லனா போலீஸ் பிடிக்கும். நம்மள்ட்ட வாங்கினா 50 ரியால் தான். தமிழ்ங்கனால டிஸ்கவுண்ட். எங்கம்மா போணும்? சொல்லவே மாட்டேங்கிறீங்க. என் மேல நம்பிக்கை இல்லையா? லோ கோட் பிரிசன். எது? ஜெயிலா? ஆமா, லோ கோட் பிரிசன். ஜெயிலே வா இல்ல ஜெயிலுக்கு பக்கத்துல எங்கதா? ஜெயில் தான். உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? இல்லையே. போலாமே. மேடம், உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் தான் கடைசி கஸ்டமர். நாளைக்கு நேரம்லாம் இந்தியாவில் இருப்பேன். ஊரில் பொண்ணு எனக்காக வெயிட்டிங். பொண்ணு எப்படி மேம்? இப்போதைக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்? தெரியல மேடம், டிராஃபிக் ஜாம் இருக்கு. ஹலோ ஹலோ, क्या हो गया? هناك قطوع راس. அம்மா, நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். வண்டி இப்போதைக்கு போகுது. ஏன் போகாது? டிராஃபிக் ஜாம். ஆனால் நீங்கள் ரொம்ப லக்கி. இதை பார்க்குற சான்ஸ் எல்லாரும் கிடைக்காது. வாங்க. அரே, يا أيها المسلمون، سيأتي أمامكم مجرم وستنظرون بعيونكم حد قطع الرأس له. மேடம் வாங்க வாங்க மேடம், மேலே வாங்க. நல்லா தெரியுது. எனக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கு டைம் இல்ல. போகலாம். மேடம், ஜெயிலுக்கு போகிறதுக்கு ஒரே ரூட் தான். 5 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். மேலே வாங்க. இதெல்லாம் எங்கே பார்க்க போகிறீங்க? முதல் பார்க்கும்போது எனக்கும் பக்குன்னு இருந்துச்சு. அப்புறம் பார்த்து பார்த்து பழகிடுச்சு. காலங்காலமாக இப்படி தான் நடந்துட்டு வருது.
என்னால இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது. போகலாம். இருங்கம்மா, பாவம் யாரும் இந்தியன் போல இருக்கு, தலையை வெட்ட போறானுங்க. என்ன? பெரிய தப்பு தான் பண்ணியிருப்பான். சந்துரு, சந்துரு, சந்துருவா? யார் சந்துரு? சந்துரு, 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 சந்துரு. ஏம்மா, நம்ம ஊர் புள்ள தனியாக வந்திருக்கு, திடீர்னு மயக்கம் போட்டு வந்துருச்சு, எப்படிம்மா தனியாக விட்டு வர முடியும்? இங்கே தான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். மா, இத்தனை நாள் வெயிட் பண்ணியாச்சு, இன்னும் ஒரு நாள் தானே. சந்துரு, சந்துரு, மேடம் 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 பதாதீங்க. சந்துரு, பேங்க் பாஸ்போர்ட்லாம் பத்திரமா இருக்கு. பார்க்க தான் கொஞ்சம் திடமா இருப்பேன், ஆனால் எதையும் எடுத்துக்கலாம். சந்துரு, திடீர்னு மயக்கம் போட்டு வந்துட்டீங்க. உங்களால் நான் இப்போ வேண்டிய ஃப்ளைட் மிஸ். நான் அவனை கொன்னுட்டேன். நான் அவனை கொன்னுட்டேன். ஐயோ கடவுளே, அவன் மூஞ்சி யார்? எல்லாம் ரத்தம். யார் மேடம் கொன்னீங்க? சந்துருவை நான் அங்க பார்த்தேன். நான் இங்க அவனை காப்பாத்துறதுக்காக தான் வந்தேன். தலையை வெட்ட இடத்துல பார்த்தீங்களா? ஆ. சந்திரசேகர். என்ன சொல்றீங்க? இவர் அங்கே இருந்தாரா? தலையை வெட்ட இருக்கலையா? ஆமா. சேச்சி நோக்கி கொள்ளும், ஒரே நிமிஷம் ஃபோன் பண்ணுறேன். அந்த 4 பேர் யார் தலை வெட்டினாங்கன்னு தெரியல, ஆனால் ஒரு இந்தியன் தலை வெட்டியிருக்காங்க. சந்துரு உயிரோடு இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு லாயர் பிடிச்சோன்னா ஃபுல் டீடைல்ஸ் கிடச்சிரும், பார்த்துடலாம். என் அப்பா ஃப்ரெண்ட் ஒரு லாயர் இங்க இருக்காரு. இதுல அட்ரஸ் இருக்கு. வாங்கம்மா போகலாம். சேச்சி போய் வரோம். யாருக்கு தண்டனை நிறைவேற்றினாங்கன்னு டீட்டெயில்ஸ் அஃபிஷியலி வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனால் எனக்கு வேண்டப்பட்டவர் மூலமாக விவரம் கேட்டிருக்கேன். மார்னிங்குள்ளே தெரிஞ்சிட்டோம். நீ ரெஸ்ட் எடுமா, கவலைப்படாத, அல்லாஹ் நம்ம கூட இருக்கான். மா மா என்னமாச்சு? மா மா என்னம்மா இப்படி உட்காந்துருக்கீங்க? என்னாச்சு? யாரோ இப்பாலும் ஒரு பையன் தலையை வெட்டியிருக்காங்க. அப்போ எதிர்பாராம கத்தி வந்துருச்சுன்னு மற்றவங்க தண்டனை தள்ளி வச்சிருக்காங்களாம். இது இந்த ஊரில் முறை. உன் சந்துரு உயிரோட தான் இருக்காரு, அவருக்கு ஒன்றும் ஆகலை. ஐயா பாருங்க, அம்மாக்கு என்னாச்சு? மா, சந்துரு உயிரோட தான் இருக்காரு, நம்ம போய் பார்க்கலாம். சந்துரு, ஸ்ரீலா, தனியாக வந்த? பாட்டி பாட்டி வரலையா? அவங்க எப்படி இருக்காங்க? பாட்டி அவங்களால வர முடியல. She had an attack. She's stable now. பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. கூடவே சிவா இருந்து பாத்துக்கிறான். கவலைப்படாத சந்துரு. அதான் நான் வந்துட்டேன்ல, இன்னும் ஒரு 2-3 நாள் தான். பேல் எடுத்துடலாம். அப்ளை பண்ணியாச்சு.
எனக்கு தெரியும் நீ வருவன்னு. ஸ்ரீலா, நான் எந்த தப்பும் பண்ணல. ஏமாத்திட்டான்னு. ஹே, உன்னை கண்டிப்பா வெளியே கொண்டு வந்துருவேன். என்னாலதான் நீ இந்த நிலைமையில. ஐ ஃபீல் சோ கில்ட்டி.